ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்டாக வந்து பண்ண போகிறோம். பைக்கு கார்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி எக்யூப்மெண்ட்டை வந்து பண்ண போகிறோம். கொரோனானால நமக்கு வந்து பைக் வாஷ் அதெல்லாம் வந்து ரேட் ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. மினிமம் ஒரு 200 to 215 தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பைக் வாஷ் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம வீட்டிலே ஒரு எக்யூப்மெண்ட் செஞ்சிட்டோம்னா நம்ம லைஃப் டைம் முழுசாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட்டும் வந்து உங்களுக்கு 100லேருந்து 150 தான் வந்து ஆகும். நம்ம வீட்டில் வந்து தண்ணி ரொம்ப லோ ப்ரெஷர் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பைக் வாஷர் வந்து நமக்கு நல்ல ரொம்ப ப்ரெஷரைஸ்டாகவே வந்து வாட்டர் கொடுக்கும். ஸோ நம்ம கடையில் க்ளீன் பண்ணுற மாதிரியே வந்து நம்மளும் நம்ம பைக்கு காரு அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த டைமில் நீங்கள் வெளியே போய் ஒரு பைக்கு ஒரு கார் வாஷ் பண்ணுறது வந்து அவ்வளோ சேஃப் இல்லை. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு அதை வச்சு வந்து வாஷ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, பைக்கு கார் லாரி எதுனாலும் வந்து நம்ம வந்து இதை வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நம்ம இந்த பைக் வாஷை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னலாம் திங்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 டீ 3/4 இன்ச்சு 4 டீ வந்து வேணும். எல்லாமே வந்து நம்ம பிவிசி பைப்பு அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 6 கப்ளிங் வேணும். அதே 3/4 இன்ச்சில் நமக்கு 6 கப்ளிங் வேணும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 8 பைப் பீஸ் வேணும். 15 சென்டிமீட்டரில் 8 பைப் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5 சென்டிமீட்டரில் 2 பைப் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நமக்கு இந்த பைக் வாஷ் செய்கிறதுக்கு தேவையான திங்ஸு. இது எல்லாமே வந்து இருந்தால் தான் நம்மளால் செய்ய முடியும். ஸோ இது எல்லாத்தோட நேமும் வந்து நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் அதை வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நமக்கு ஃபைனலாக வந்து 2 பெரிய பாட்டில் வேணும். 1.5 லிட்டர் பாட்டில் 2 எடுத்துக்கோங்க. இந்த பாட்டில் தான் வந்து ஃபுல் மெக்கானிசமே. இதுலேருந்து தான் நமக்கு வந்து தண்ணி ரொம்ப ப்ரெஷராக வந்து வரப்போகுது. ஸோ நம்ம இப்போ கனெக்ஷன் எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து 15 சென்டிமீட்டர் பைப்பில் ஒன்று எடுத்துக்கோங்க. அது கூட இந்த கப்ளிங் ஒன்று எடுத்து அது ரெண்டுத்தையும் வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணோம். யூஸ்வலாக பிவிசி பைப்பை ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பிவிசி சொல்யூஷன் ஒன்று கிடைக்கும். ஒரு 20 rupees தான் வரும். அதை வந்து வாங்கிக்கோங்க. அதை வச்சு தான் நம்ம இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த பிவிசி சொல்யூஷனாக இந்த பைப்போட ஒரு எண்டில் மட்டும் லைட்டாக தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த எல்போ வந்து இதில் வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு தண்ணி லீக்கேஜ் வந்து எதுவுமே இருக்காது. ஒரு பைப்பு ஒரு எல்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த பொசிஷன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த எல்போவில் இன்னொரு ஹோலில் நம்ம இன்னொரு 15 சென்டிமீட்டர் பைப்பை வந்து ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இந்த பைப்லேயும் ஒரு எண்டில் வந்து கொஞ்சோண்டு அந்த பிவிசி சொல்யூஷனை வந்து தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த எல்போவோட இன்னொரு ஹோலில் வந்து ஜாயின் பண்ணி நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் செவுத்தில் கூட ஒரு அடி அடிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஏர் டைட்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ நமக்கு வாட்டர் லீக்கேஜ் வந்து கொஞ்சம் கூட இருக்காது. ஸோ நம்ம இப்போது 2 பைப்பை ஒரு எல்போவில் ஜாயின் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம இன்னும் ஒரு 3 செய்யணும். டோட்டலாக நமக்கு 4 தேவை. ஆல்ரெடி ஒன்று செஞ்சாச்சு. ஸோ இதே மாதிரி வந்து இன்னும் ஒரு 3 செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட 4 எல் ஷேப் பீசஸ்மே வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் ரெடி பண்ண அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 15 to 20 minutes வந்து காய விட்டுருங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஏர் டைட் ஆகி நமக்கு வந்து கொஞ்சம் கூட வாட்டர் லீக்கேஜ் வந்து இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த 4லேருந்து ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஒரு பீஸில் 2 அவுட்புட் இருக்கும். 2 அவுட்புட்லேயுமே வந்து கொஞ்சம் பிவிசி சொல்யூஷன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து 4 டீ இருக்கும். அந்த 4 டீயில் 2 டீ மட்டும் எடுத்து இந்த 2 அவுட்புட்லேயும் வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஒரு அழுகி அடிச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு லீக்கேஜ் இருக்காது. ஸோ இதே மாதிரி இன்னும் 2 டீ நமக்கு பேலன்ஸ் இருக்கும். அந்த 2 டீயும் வந்து இந்த 2 அவுட்புட் உள்ள இன்னொரு பைப் எடுத்து பிவிசி சொல்யூஷன் தடவி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ டோட்டலாக நமக்கு முடிச்ச அப்புறம் 2 வந்து நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம 2 பைப்பில் 2 அவுட்புட்லேயும் வந்து நம்ம 2 டீ வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. முடிச்சுட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 2 சைடுமே 2 டீ இருக்குல்ல, அந்த 2 டீலையும் ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச 4 பீஸில் 2 பீஸ் பேலன்ஸ் இருக்கும். அந்த 2 பீஸையும் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். 2 பீஸ்லேயும் நிறைய பிவிசி சொல்யூஷன் வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டீயில் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட் தான் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இங்கே தான் வந்து நமக்கு லீக்கேஜ் கொஞ்சம் கூட ஆகக்கூடாது. ஸோ நிறைய பிவிசி சொல்யூஷன் வந்து அப்ளை பண்ணி அதை வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சொல்கிறது மேபி கொஞ்சம் ரொம்பவே வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும். நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டிராயிங் மாதிரி வந்து போட்டே உங்களுக்கு வந்து ட்ரைவில் அப்லோட் பண்ணுறேன். அதில் போய் வேணால் வந்து செக் பண்ணிக்கோங்க. கிளியராக வந்து புரியும். அண்ட் இது வந்து ரொம்பவே வந்து ஈஸி தான். ஒரு 4 பைப்பை ஜாயின் பண்ணாலே நமக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ வந்து கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ண அப்புறம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நம்மக்கிட்ட ரிமைனிங் ஒரு எல் ஷேப் மட்டும் இருக்கும். அந்த எல் ஷேப்பை எடுத்து இந்த 2 டீலையும் வந்து ஒரு வாட்டர் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃபினிஷ் ஆகிடும்.
இப்போ நம்மளோட பேஸ்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆன அப்புறம் பார்க்குறதுக்கு ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ரொம்பவே ஈஸி தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 8 பைப்பு 4 டீ இருந்தாலே போதும். இதை வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ நமக்கு 4 டீயோட ஓப்பனிங் இருக்குது. ஸோ இந்த 4 டீ ஓப்பனிங்கில் 2 டீ ஓப்பனிங் வந்து நம்ம இன்புட் அவுட்புட் கொடுக்க போகிறோம். அண்ட் இன்னொரு 2 டீ வந்து பாட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 டீயில் வந்து நம்ம இன்புட் அவுட்புட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட இன்னொரு 2 குட்டி பைப் பீசஸ் இருக்குது 10 சென்டிமீட்டரில். அந்த 10 சென்டிமீட்டர் பீசஸ் எடுத்து அந்த 2 டீயோட ஓப்பனிங்கில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம 2 குட்டி பைப் பீசஸையும் வந்து அந்த 2 டீயோட மேல் பாட்டில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பைப்புக்கு மேலே ஒரு எல்போ வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இந்த எல்போலேருந்து தான் நமக்கு வந்து வாட்டர் இன்லெட்டு அந்த வாட்டர் அவுட்லெட் வந்து வரப்போகுது. ஸோ நம்ம இப்போ வாட்டர் இன்லெட் அவுட்லெட் எல்லாமே வந்து கொடுத்தாச்சு. ஃபைனல் ஸ்டெப்பு நம்ம பாட்டில் மட்டும் அட்டாச் பண்ணிட்டோன்னா நம்மளோட வாஷர் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். ஸோ 2 பாட்டில் எடுத்துக்கோங்க. பாட்டிலோட மேலே டாப் வந்து லைட்டாக வந்து சாண்ட் பேப்பர் வச்சு வந்து தேய்ச்சிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்மளோட பாட்டில் வந்து டீக்குள்ளே வந்து ஃபிட் ஆகும். டீக்குள்ளே வந்து வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கோங்க. ஆர்எஸ் வந்து எம்சில் போட்டு நல்லா டைட்டாக ஏர் லீக் இல்லாத மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 2 பாட்டிலுமே வந்து எம்சில் போட்டு ஓட்டிட்டேன். இதுக்கப்புறம் வந்து வாட்டர் இன்லெட் அவுட்லெட் 2மே வந்து கொடுத்தாச்சு. ஒரு ஓஸ் வழியாக தான் வந்து நான் வாட்டர் இன்லெட் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வாட்டர் அவுட்லெட்டும் வந்து ஒரு ஓஸ் வழியாக தான் வந்து கொடுத்துருக்கேன். அவுட்லெட்லேருந்து வர ஓஸில் நான் ஒரே ஒரு வந்து சின்ன வால்வ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுலேருந்து தான் நம்ம வந்து ப்ரெஷர் வந்து மேலே ஏற்றலாம் இல்லைனா குறைக்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முனையில் வந்து ஒரு குட்டி பென்னு மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த பென்னில் தான் நமக்கு வந்து தண்ணி ரொம்ப ப்ரெஷராக வரப்போகுது. நீங்களும் அதே மாதிரி ஒரு பெண்ணை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ இந்த வண்டி தான் வந்து கழுவ போகிறோம். லைவாக வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதில் எவ்வளோ ப்ரெஷர் வருது, இது இல்லை இது வந்து ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. பெண்ணோட மேல் சைடு வந்து ரொம்பவே வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வாட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பென் எடுத்துருக்கோம். நீங்களும் இதே மாதிரி பென் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வாட்டர் இன்னும் நல்ல ப்ரெஷராக வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை திறந்து விட்டு அது எவ்வளோ ஃபோர்ஸாக வருது அப்படிங்கிறத வந்து லைவாக டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம டேப்லேருந்து தண்ணியை திறந்த உடனே நமக்கு 2 பாட்டில்லையுமே வந்து ஏர் கம்ப்ரஸ் ஆகி நமக்கு தண்ணி வந்து இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து வால்வை வந்து க்ளோஸ்லேயே வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு பாட்டிலில் வந்து ஏர் நல்லா இன்க்ரீஸ் ஆகி நமக்கு ப்ரெஷர் ரொம்ப சூப்பராகவே வரும். 7 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம பாட்டிலில் வந்து நல்லா தண்ணி கொஞ்சம் ஏறட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம அவுட்லெட்டோட வால்வை வந்து திறக்கலாம். நீங்களே பாருங்கள், இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் எவ்வளோ ஹைட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு மரம் ஹைட்டு கிட்ட வந்து போயிட்டு இருக்குது. அவ்வளோ ப்ரெஷர் வந்து வரும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட மெக்கானிசம் ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம தண்ணி வரது வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பைப்புக்கு வராமல் அந்த பாட்டிலில் ஏறுது. பாட்டிலில் வந்து மேலே உங்களுக்கு ஃபுல்லாக ஏர் இருக்கும். ஸோ அந்த ஏர் வந்து கம்ப்ரஸ் ஆக ஆக நமக்கு வந்து வாட்டரோட ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வால்வை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகும். அந்த நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு வந்து தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வரும். ஸோ இப்போது கிட்டத்தட்ட வந்து நமக்கு கடையில் அடிக்கிற அதே ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். மண்ணாக இருக்குல்ல,
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், இல்லை டிஸ்லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.